இதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம், சிக்கன் போடணும். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு சிக்கன் போடணும். ஏன்னா சிக்கனோடையே அது வதங்கும். நம்ம தண்ணி டக்குன்னு ஊற்ற போகிறது கிடையாது. இந்த தண்ணியிலே தான் அது வேக போகுது. சிக்கனை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வரும் பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி வருது. இந்த தண்ணியே போதும் இதில். அதுதான் சுக்கா, தண்ணி ஊற்றக்கூடாது இதில். இப்போ சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்துருங்க. பெப்பரு நல்லா 2.5 ஸ்பூன் போடுங்க, ஏன்னா இது நல்லா காரமாக இருக்கணும். இப்போ கரம் மசாலா தூள் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம வந்து இது காரம் வந்து ரெட் சில்லி போட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். அது வதக்கி சேர்க்கணும் இல்லை. இப்போ வந்து ஜீரகத்தூள், சோம்புத்தூள், பார்த்து சேர்த்துக்குங்க. கறி வெந்தோடனே சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போ இவ்வளோதான். இது நல்லா மூடி வச்சு வெந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். இது வந்து நல்லா வந்து குருமா வைக்கிற சிக்கன் குருமா, ரசம் சாதம், சப்பாத்தி நல்லா வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். இதுக்கு கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான். தூள் மட்டும் நீங்கள் எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதை மூடிட்டு வெந்தோடனே எப்படி இறக்கும்போது காமிக்கிறேன். வந்து இந்த தண்ணியே நம்ம விடலை பாருங்க. எவ்வளோ தண்ணியோட கறி நல்லா வெந்து சுருண்டு வருது பாருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சிம்மில் நல்லா போட்டுக்கோங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கடக்கட்டும். சிம் பண்ணிட்டேன் நான். நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடியில் பிடிச்சிருந்தாலும் எடுத்துடலாம். எண்ணெய் பாருங்க கொஞ்சம் தான் ஊற்றுனேன், அதுவே வெளியில் வருது பாருங்க. நல்லா பார்த்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கெல்லாம் எண்ணெயே தேவையில்லை. இது நெசத்தை சிம்லேயே கிடக்கட்டும். முடிச்சோடனே காமிக்கிறேன். கொத்தமல்லி தூள் போட்டுட்டு காமிக்கிறேன். கொத்தமல்லி தலையை போட்டு இது இறக்கிக்க வேண்டியதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, தக்காளிலாம் கிடையாது, வெறும் வெங்காயம் பொடி வகைகளை வச்சு ஒரு சிக்கன் சுக்கா செஞ்சுருக்குறோம். இது நல்லா ரசத்தோடையும் நல்லாயிருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் தாங்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.